ராகி அல்வா எப்படி செய்வது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. அதே கப்பில் 1 கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தண்ணி சூடான பிறகு வெதன்னு ஆன பிறகு மாவை கொட்டுங்க. மாவை கொட்டி கைவிடாத கலருங்க. கலந்து நல்லா சுத்தமாக நல்லா அதாவது கட்டி விடாத கலருங்க. கிளந்த பிறகு கண்ணாடி பதத்துக்கு வரும். அந்த மாவு அப்படியே கண்ணாடி பதம் வந்த பிறகு வர வரைக்கும் கை விடாமல் கிளருங்க. ஏன்னா அடியில் டக்குன்னு அடி பிடிச்சிடும். ஆனால் பிடிக்காது, ஆனால் சில நேரத்தில் பிடிச்சிடும். கிளண்டிக்கிட்டே வாங்க, நல்லா கிண்டுங்க கை விடாத. கை விடாத ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டுங்க. அப்படியே கெட்டியாக வரும். அல்வா மாரி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் விடாமல் கலருங்க. ஓரளவு கெட்டியாக வருது. அதேமாரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலருங்க. இந்த பதத்துக்கு இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே கலருங்க. நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. நல்லா கெட்டியாக வரைக்கும் கிண்டிட்டு நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் அப்படியே வரும். கண்ணாடி பதம் நல்லா லைட்டாக கலர் மாறும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இதுதான் பதம். மாறிய பிறகு அப்படியே நாட்டு சர்க்கரை இருந்தால் அதே கப்பில் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை போடுங்க. போட்டு திருப்பியும் கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் கலருங்க. நல்லா கிளறிக்கிட்டே வந்தால் அப்படியே அந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு உங்களுக்கு வரும். நல்லா அப்படியே கிளறிக்கிட்டே வாங்க. அல்வா பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதும். யார் வேணாலும் இது சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் இதை எடுத்து மாற்றிக்கலாம். இதுதான் ராகி அல்வா. இது யார் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம்.